Hello civil aspirants, welcome to Sparks Academy and welcome to Question Quest. So இந்த சீரீஸ்ல TRB ஸ்டாண்டர்ட்ல இருக்க கொஸ்டின்ஸ்லாம் பிக் பண்ணி அந்த பர்டிகுலர் கொஸ்டினை எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு சாயில் மெக்கானிக்ஸ்ல இருந்து சில கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்பெசிஃபிகலி we are going to deal with classification of soils. Okay, so let's move to the question. As per the Indian Standard Soil Classification System, a sample of silty clay with liquid limit of 40% and plasticity index 28% is classified as. Okay, so இந்த கொஸ்டின் வந்து மெயினாக அட்டபெக்ஸ் லிமிட் பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக சாயில் கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா பார்ட்டிகல் சைஸ் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுவோம். ஆஸ் வெல் அஸ் இப்போ ஃபைன் கிரெயின் சாயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வி கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் அட்டபெக்ஸ் லிமிட்ஸ். ஸோ இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது ஃபைன் கிரெயின் சாயில் தான். எப்படி ஒரு சாயிலை வந்து நம்ம கோர்ஸ் கிரெயின் அண்ட் ஃபைன் கிரெயின் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தி சீப் சைசஸ் அண்ட் பார்ட்டிகல் சைசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாயில் கொடுத்து உங்களை அதை வந்து கோர்ஸ் கிரெயினா இல்லை ஃபைஸ் கிரெயினா கிளாஸிஃபை பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கும் போது ஜஸ்ட் we need to take 75 micron sieve. ஸோ இந்த 75 micron sieve-ல 50%க்கு மேலே ரீடைன் ஆகுது அப்படின்னா that soil is falls under coarse grain soil. 50%க்கு மேலே பாஸ் ஆகுது அப்படிங்கும் போது we call that soil as a fine grain soil. Okay, so now we are going to deal with a fine grain soil only. இங்க அவங்க கிளாசிஃபிகேஷன் பேஸ் பண்ணது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டபெக்ஸ் லிமிட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டேட்டா லிக்விட் லிமிட் 40% அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் 28% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது சிஹெச், சிஐ, சிஎல், சிஎல்எம்ஐ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே அவங்க சி அப்படிங்கிற டேர்மில் எதை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, ஹெச்ஐஎல் அப்படிங்கிற டேர்மில் எதை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, இந்த கிளாசிஃபிகேஷன் எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் படி they derived a plasticity chart. So அதை பேஸ் பண்ணி தான் the classification will be there. So plasticity chartல along the x-axis we have liquid limit and along the y-axis we have plasticity index. Okay. So இங்க கிளாசிஃபிகேஷனுக்கு கவர்னிங் ஃபேக்டர் யாரு அப்படின்னா we have a line called A line. ஓகே, ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்கும், இந்த ஏ லைனோட வேல்யூஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா போத் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் as well as liquid limit. பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் லிக்விட் லிமிட் அண்ட் பிளாஸ்டிக் லிமிட். ஸோ இன்டைரக்டா இங்க பிளாஸ்டிக் லிமிட்டும் கவர்னிங் ஃபேக்டரா இருக்கு as well as லிக்விட் லிமிட்டும் கவர்னிங் ஃபேக்டரா இருக்கு. ஸோ கொடுத்துருக்க டேட்டா படி அவங்க லிக்விட் லிமிட் கொடுத்துறாங்க, பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸோட வேல்யூ டைரக்டா கொடுத்துறாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஏ லைனோட ஈக்குவேஷன் என்ன, இட் இஸ் நத்திங் பட் ஐபி இஸ் ஈக்குவல் டு 0.73 into liquid limit minus 20. ஸோ இந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ சாயில் கிளாசிஃபிகேஷன் அது கிளேவா சில்ட்டா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, மேபி நம்ம கொடுத்துருக்க பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸோட வேல்யூ, அதாவது சாயிலுக்கு ஒரு பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த வேல்யூ இந்த ஏ லைனுக்கு மேலே லை ஆகுது அப்படின்னா that soil is a clay soil. If it is lying below the A line we call that as a silt soil. ஓகே, இப்போ கிளேவா சில்ட்டா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ஷன்ல நமக்கு ஐஎல்எம் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் லிக்விட் லிமிட் வேல்யூஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் அந்த ஏ லைன் ஈக்குவேஷன்ஸ்க்கு என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். கிளேவா சில்ட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் லோ கம்ப்ரெசிபிளா இல்லை மீடியம் கம்ப்ரெசிபிளா அப்படிங்கிற வேல்யூக்கு நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐபி வேல்யூ கொடுத்துருக்க டேட்டாஸ் என்னமா, we have liquid limit as well as plasticity index. So plasticity index ஓட வேல்யூ வச்சு தான் இங்க கம்பேர் பண்ண போறோம். ஸோ அந்த டேட்டா இப்போதைக்கு அவசியம் இல்லை, லிக்விட் லிமிட் எடுத்துப்போம். So liquid limit is 40, right? Yes. So 0.73 into 40 minus 20. So that gives us around 8.76. ஓகே, ஸோ ஐபி வேல்யூ கேல்குலேட் பண்ணியாச்சு, கொடுத்துருக்க டேட்டா 28 நம்ம 8.76 தான் இந்த இடத்துல கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கிளியர்லி இட் இஸ் above the A line. Okay, since the value is lying above the A line we call that soil as a clay soil.
ஓகே, ஸோ clay soilனு ஃபிகர் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து வாட் கைண்ட் ஆஃப் கம்ப்ரசிபிள் சாயில் இட் இஸ், லோவா, மீடியமா இல்லை ஹையா அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம். இது வந்து லிக்விட் லிமிட் வேல்யூ பேஸ் பண்ணி தான். இஃப் லிக்விட் லிமிட் இஸ் less than 35, it is low compressible soil. If it is between 35 to 50, it is intermediate compressible soil. Sometimes வந்து compressibility பேஸ் பண்ணியும் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. சில பிளாஸ்டிக் நேச்சர், லோ பிளாஸ்டிக்கா, இன்டர்மீடியட் பிளாஸ்டிக்கா, இது மாதிரி நேச்சரையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் liquid limit. So if liquid limit is greater than 50, it is highly compressible. So as per data, liquid limit ஓட வேல்யூ வந்து 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. So it is falls under the intermediate category. ஓகே, ஸோ clay அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு, தென் இன்டர்மீடியட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ த சிம்பிள் இஸ் CI கொடுத்துருக்க ஆப்ஷன் படி இட் இஸ் 2 பி ஆப்ஷன், ரைட்? ஸோ இது மாதிரி தான் மேபி இந்த இடத்துல லிக்விட் லிமிட்டோட வேல்யூஸ் டிஃபர் பண்ணி கொஷின்ஸ் கேட்கலாம். இது மாதிரி 2 மார்க்ல இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் TRBயில். ஓகே, ஸோ ஐ ஹேவ் another question for you. It is fully theory question. As per the unified soil classification system, the type of soil represented by MH is inorganic clay of high plasticity with a liquid limit less than 50, inorganic clay of low plasticity with a liquid limit more than 50. So MH அப்படிங்கிற சாயிலை வச்சு தான், அந்த கைண்ட் ஆஃப் சாயில் வச்சு தான் அதோட லிக்விட் லிமிட்டோட வேல்யூ எதை விட அதிகமாக இருக்கும், ஆஸ் வெல் அஸ் அது கிளேவா சில்ட்டா அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே அவங்க வந்து லோ பிளாஸ்டிட்டி, ஹை பிளாஸ்டிட்டி இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அஸ் வெல் அஸ் கிளே அண்ட் சில்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே MH அப்படிங்கிற டேர்ம் ரெப்ரசென்ட் பண்ணுறது, M represents silt and H represents highly compressible soil. So highly compressible அப்படின்னா கண்டிப்பா அதோட liquid limit it should be greater than 50. So first optionல அவங்க less than 50 கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா வராது. இங்க more than 50 கொடுத்துருக்காங்க, எஸ் இட் இஸ் இன்ஆர்கானிக் கிளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா எம்ங்கிறது ரெப்ரசென்ட் பண்றது சில்ட் அப்படிங்கிறதால ஈவன் செகண்ட் ஆப்ஷனும் நமக்கு வராது. நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் இன்ஆர்கானிக் சில்ட் ஆஃப் லோ பிளாஸ்டிட்டி வித் லிக்விட் லிமிட் லெஸ் தென் 50. ஸோ இதுவுமே தப்பு தான். அதாவது லிக்விட் லிமிட் வந்து நமக்கு 50 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா தான் அது ஹைலி கம்ப்ரெசிபிள் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இன்ஆர்கானிக் சில்ட் ஆஃப் ஹை பிளாஸ்டிட்டி வித் லிக்விட் லிமிட் மோர் தென் 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், this is the correct answer. So இது மாதிரி தியரி பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது லிக்விட் லிமிட்டோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்க்கணும், அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியணும், ஆஸ் வெல் அஸ் ஏ லைனா என்ன, யூ லைனா என்ன அப்படிங்கிறது தெரியும். ஏ லைன் பார்த்தாச்சு, இப்போ கிளேவுக்கும் சில்ட்க்கும் நமக்கு டிஃபர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு லைன் இருக்கு, தட் இஸ் ஏ லைன். இதுவே யூ லைன் அப்படின்னா இது அப்பர் பவுண்டரி லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வி கால் தட் ஆஸ் அ அப்பர் பவுண்டரி லைன். ஸோ இந்த லைன் என்ன சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னா above the U line we don't have any soil அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் upper boundary line is also defined with the term of IP. It is nothing but 0.9, liquid limit -8. ஸோ அங்கே எப்படி 0.73 into liquid limit -20 அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த அப்பர் லைனுமே with the help of liquid limit and with the help of plasticity index we are defining it. It is nothing but 0.9 into liquid limit -8. ஸோ இது கொஷின் கேட்கலாம், எந்த லிமிட்க்கு மேலே நமக்கு எந்த ஒரு சாயிலுமே எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஓகே, எஸ். ஸோ லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஷின். திஸ் கொஷின் இஸ் பேஸ்ட் ஆன் தி காம்பாக்ஷன். The following statements are made on the compacted soil, wherein DS stands for soil compacted on dry side of optimum moisture content and WS stands for soil compacted on wet side of optimum moisture content. Identify the incorrect statement. So நம்ம options பார்த்த உடனே correct statement போய் pick பண்ணிடுவோம். Here they are asking about the incorrect statement. So என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். Soil structure is flocculated and DS on DS and dispersed on WS. So இங்க DS and WS அப்படின்னு represent பண்ணியிருக்க டேம் என்ன அப்படின்னா dry side of optimum and wet side of optimum. So what is mean by optimum? ஸோ இனிஷியலாக சாயிலை காம்பேக்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா மியர் அந்த சாயில் மட்டும் எடுத்து தே ஸ்டார்ட் டு காம்பேக்டட். பட் ஒரு ஆப்டிமம் காம்பேக்ஷன் வந்து அவங்களால ரீச் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா தே ஸ்டார்ட் டு ஆட் சம் வாட்டர் டு தி சாயில். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி காம்பேக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னுமே டென்சிட்டி அதிகமாகிறது அவங்க பார்த்தாங்க. ஓகே, ஸோ த கர்வ் லுக்ஸ் லைக் திஸ். ஹியர் த மாய்ஸ்சர் கண்டென்ட் along the x-axis and along the y-axis it is density, because the density is the
major thing that we are attained with the help of compaction அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சைடு மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் இன்னொரு சைடு ட்ரை டென்சிட்டி எடுத்துக்கலாம். சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி காம்பேக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு சடன் லிமிட் வரைக்கும் அவங்க வாட்டரோட அதாவது மாய்ஸ்சர் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. ஓகே, ஒரு சடன் லிமிட் தாண்டி ஈவன் தோ வி ஆர் ஆடிங் வாட்டர் கண்டென்ட் த டென்சிட்டி கீப்ஸ் ஆன் டிக்ரீசிங். ஓகே, ஒரு சடன் பாயிண்ட் அந்த பீக் ரீச் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நமக்கு மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி கிடைச்சது. ஸோ அந்த மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி கிடைக்க நான் எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணும் அதை தான் ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். வி கால் திஸ் மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஸ் அ ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட். ஸோ இப்போ அந்த டிஎஸ் அண்ட் டபிள்யூஎஸ் டேர்ம்க்கு வரலாம். திஸ் லெஃப்ட் சைட் கர்வ், ஓகே, இந்த லெஃப்ட் சைட் கர்வை நம்ம ட்ரை சைட் ஆஃப் ஆப்டிமம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரைட் சைட் கர்வை நம்ம வெட் சைட் ஆஃப் ஆப்டிமம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது எதை சிக்னிஃபை பண்ணுது? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொன்னோம் அப்படின்னா ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட்டை விட கம்மியாக அந்த சாயிலில் வாட்டர் கண்டென்ட் இருக்கு, அதை நான் காம்பேக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ட்ரை சைடு அப்படின்னும். ஆப்டிமம் மாய்ஸ்சரை விட அதிகமான வாட்டர் கண்டென்ட் அதில் இருக்கு, அதை நான் காம்பேக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அது வெட் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது சாயிலோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி டிஃபர் ஆகுது, போர் வாட்டர் ப்ரெஷர் என்ன ஆகுது, ஸ்ட்ரிங்கேஜ், ஸ்வெல்லிங், பெர்மியபிலிட்டி, கம்ப்ரெசிபிலிட்டி, இது மாதிரி விஷயங்கள் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ்ல அவங்க ஸ்ட்ரிங்கேஜ் அண்ட் ஸ்வெல்லிங் பத்தி பேசியிருக்காங்க. ஈவன் சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ் அபவுட் த பெர்மியபிலிட்டி, கம்ப்ரெசிபிலிட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல வாட்டர் வந்து இப்போதான் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ட்ரை சைட்ல ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தி பார்ட்டிகல் இஸ் ஹையர். ஓகே, ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் எப்போ அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது. ஸோ இதனால ஹியர் த ஸ்ட்ரக்சர், த சாயில் ஸ்ட்ரக்சர் ரிசம்பிள் இஸ் ஃப்ளாக்குலேட்டட். அதோட அலைன்மெண்ட் வந்து இப்படி இருக்கும். சின்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு ரெண்டு பார்ட்டிகளுக்கு நடுவில் அப்படிங்கிறதுனால ஃப்ளாக்குலேட்டட் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவே வெப்சைட் போனீங்க அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஆப்வியஸ்லி வாட்டர் கண்டென்ட் ரொம்ப ஹையரா இருக்கும், அதனால ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இங்க அதிகமா இருக்காது, ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இட் கிவ்ஸ் அஸ் டிஸ்பர்ஸ்டு ஸ்ட்ரக்சர். ஸோ அதோட அரேஞ்ச்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா இட் வில் பி நீட்லி அரேஞ்ச்ட். நம்ம ஃப்ளாக்குலேட்டட் ஸ்ட்ரக்சர் மாதிரி ரொம்ப ரேண்டமா அரேஞ்ச் ஆயிருக்காது, இட் வில் பி நீட்லி அரேஞ்ச்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டிஃபரன்ஸ். எதனால அங்கே ஃப்ளாக்குலேட்டட் ஸ்ட்ரக்சர், எதனால டிஸ்பர்ஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே அப்படிங்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். அதுதான் ரீசனிங்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம் டிஆர்பியில். ஓகே, ஸோ இதை தவிர்த்து வேற என்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னா பெர்மியபிலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லலாம். வெட் சைடில் பெர்மியபிலிட்டி எப்படி இருக்கும், ட்ரை சைடில் பெர்மியபிலிட்டி எப்படி இருக்கும். பெர்மியபிலிட்டி அப்படின்னாவே த மேஜர் கவர்னிங் ஃபேக்டர் அப்படின்னா வாய்ட்ஸ் தான். ஒரு சாயிலாக இருக்கட்டும், whatever it may be, the permeability is governed by the voids and number of voids, the volume of voids அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்ல இப்போதான் நீங்க வாட்டர் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் இந்த இடத்துல ட்ரை சைட் பொறுத்த வரைக்கும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரீங்க. அப்ப என்ன ஆகுது, வாய்ட்ஸ் வந்து கம்மியாயிட்டே வருது. கரெக்டா? ஓகே, வாட்டரை இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்றீங்க, காம்பாக்ஷன் கொடுத்துட்டே வரீங்க அப்படிங்கும் போது நமக்கு அந்த ப்ரெசென்டா இருக்க வாய்ட்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ இட்ஸ் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்சஸ் த permeability. Here the permeability decreases. ஸோ வெப்சைட் பார்க்குறோம் அப்படிங்கும் போது காம்பாக்ஷன் நீங்க கொடுத்தாலும் ஒன்ஸ் நீங்க அந்த லிமிட்டை வந்து எக்ஸிட் பண்ணிட்டீங்க வெப்சைட்ல, ஸோ வாட்டரோட வால்யூம் இன்னுமே அதிகமாகும். சாயில் காட் டிஸ்பர்ஸ், த பெர்மியபிலிட்டி ஹியர் இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ ட்ரை சைடில் பெர்மியபிலிட்டி என்ன ஆகுது, வெட் சைடில் என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு தி ஸ்ட்ரிங்கேஜ். ஸ்ட்ரிங்கேஜ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ட்ரை சைடில் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லாகவே, சாயில் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ரேண்டமாக அரேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இதை காம்பேக்ட் பண்ணுறது ஈஸியா இல்லை ரொம்ப பேரல் ஓரியன்டேஷனில் இருக்கிறத காம்பேக்ட் பண்ணுறது ஈஸியா அப்படின்னா ஆப்வியஸ்லி பேரல் ஓரியன்டேஷனில் இருக்கிறத காம்பேக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே டிஸ்பர்ஸ்டு சைடில் the shrinkage is very much higher. That means what? Wet side la shrinkage ரொம்ப அதிகமா இருக்கும் when compared to dry side. Okay, so here it is higher, here it is lower. So இதை தவிர்த்து compressibility பத்தி கொஸ்டின் கேட்கலாம். compressibility பார்த்தோம் அப்படின்னா
it based on the stress level. So low stress level கொடுத்து நம்ம காம்பாக்ட் பண்றோமா இல்ல ஹை ஸ்ட்ரெஸ் லெவல் கொடுத்து காம்பாக்ட் பண்றோமா அதை பேஸ் பண்ணி நமக்கு கம்ப்ரசிபிலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸும் இங்க வேரி ஆகும். ஓகே, ஸோ வெப்சைட் பொறுத்தவரைக்கும் இந்த கம்ப்ரசிபிலிட்டி இஸ் வெரி மச் ஹையர் when compared to the dry side. So கம்ப்ரசிபிலிட்டி அதிகமா இருந்தா நமக்கு பெட்டரா கம்மியா இருந்தா பெட்டரா? ஆப்வியஸ்லி கம்ப்ரசிபிலிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் வில் பி ஹையர். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எம்பேக்மெண்ட்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வெஸ்ட் சைட் ஆஃப் ஆப்டிமம் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஐ மீன் ட்ரை சைட் ஆஃப் ஆப்டிமம் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ரேதர் தென் தி வெட் சைட். ஓகே, ஸோ இது மாதிரி கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டா கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இதெல்லாம் கேட்கலாம். டேரக்டா அவங்க வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்காம ஒரு எம்பேக்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க, ஆர் எல்ஸ் ஆஸ் அ இன்ஜினியர் இஃப் யூ வாண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் அன் ரோட் ஆர் எல்ஸ் எனிதிங், what kind of optimum side you prefer அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். You should go for wet side rather than the dry side rather than the wet side, because the compressibility characteristics very much higher in the wet side than the dry side. ஓகே, ஸ்ட்ரென்த் பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஸ்ட்ரென்த்ங்கிறது வந்து ஒரு கவர்னிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரென்த் எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, என்ன கைண்ட் ஆஃப் சாயில் நம்ம யூஸ் பண்றோம், என்ன கைண்ட் ஆஃப் காம்பாக்ஷன் நம்ம கொடுக்குறோம், என்ன கைண்ட் ஆஃப் வாட்டர் நம்ம யூஸ் பண்றோம், இது மாதிரி எல்லா விஷயங்களும் பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ரென்த் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி क्वेश्चन. இங்க அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது soil structure is flocculated on a dry side and dispersed on the wet side. So இப்பதான் பார்த்தோம், attractive force வந்து அங்க அதிகமா இருக்கும், அதனால flocculated structure. இங்க repulsive force அதிகமா இருக்கும், அதனால dispersed structure அப்படின்ட்டு. So obviously option A is correct. Next, construction pore water pressure is low on dry side and high on the wet side. So pore water pressure அப்படிங்கிறது dry sideல நமக்கு அதிகமாகும், கம்மியாகும், and wet sideல ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். So option B is also right. On drying, the shrinkage is high on dry side and low on wet side அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை ஆக ஆக ஸ்ட்ரிங்கேஜ் வந்து நம்ம எதுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம், வெட் சைடுக்கு தான் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். சின்ஸ் அங்கே பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப பேரலாக ஓரியன்ட் ஆயிருக்கும். ஒரு டிஸ்பர்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் ஆர் டென் டு ஓரியன்ட் பேரலி, ஸோ வி கேன் ஈஸிலி காம்பாக்டட் அண்ட் ஸ்ட்ரிங்கேஜ் இஸ் வெரி ஹையர் ஆன் தி வெட் சைட். ஸோ இங்கே அப்படியே உல்டாவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தலாம், on access to the water, the swelling is high on dry side and low on wet side. So swelling வந்து எந்த சைடு அதிகமா இருக்கும் அப்படின்னா ட்ரை சைட்ல தான் நமக்கு அதிகமா இருக்கும். சின்ஸ் இந்த இடத்துல நமக்கு வாட்டர் கண்டென்ட் ஆல்ரெடி ரொம்ப கம்மியா இருக்கு, நான் இப்போதான் வாட்டரை வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது ஸ்வெல்லிங் அந்த வால்யூம் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறது ட்ரை சைட்ல தான், வெட் சைட்ல கம்மியா இருக்கும். So on reading all these options you can get to know option 3 is the wrong answer. அதாவது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஸ்ரிங்கேஜ்ங்கிறது ட்ரை சைடில் கம்மியாக இருக்கணும், வெட் சைடில் அதிகமாக இருக்கணும். ஓகே, ஸோ காம்பாக்ஷன் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் பார்த்தோம். அண்ட் கிளாசிஃபிகேஷனில் rather than the particle size classification, adabas limit யூஸ் பண்ணியும் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது மாதிரி கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே all the questions that we dealt with today is கேட் கொஷின். ஓகேங்களா, கிரேட் ஸ்டாண்டர்ட்ல பிக் பண்ண கொஷின் தான் இதெல்லாம். கண்டிப்பா டிஆர்பி 2 மார்க்ல இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஸ்டடி யோர் ப்ரிப்பரேஷன் ரைட் நோ, பிகாஸ் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா வி ஹேவ் வெரி மினிமல் டைம் ஃபார் த ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமியில ஃபவுண்டேஷன் பேச்சஸ் இஸ் கோயிங் ஆன். If you are a TNPSC AE aspirant as well as TRB Polytechnic aspirant, this batch gonna help you for sure. Both offline and online mode la batches available இருக்கு. As well as SSC JE and RRB JE க்கு நீங்க prepare பண்ணனும் அப்படி நினைச்சாலுமே batches available for both civil and mechanical students. Okay, so admission details வேணும் அப்படினா 8190879379 அப்படிங்கற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. And on good news for you, நம்மளோட Sparks Academy ல we have a official Telegram channel. அதுல டெய்லியுமே உங்களுக்கு வந்து quiz questions வந்து அப்லோட் பண்ணுவோம். So you can make use of those questions as well. ஸோ எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது மாதிரி குவிஸ் கொஷின்ஸ் வந்து டெய்லியுமே அட்டன் பண்ணுங்க, ஜாயின். அண்ட் குவிஸ் கொஷினுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகே, ஸோ அதில் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ if you want any guidance, you can call this number 8190879379. Let's meet in another video. Thank you so much.